கனவுங்க. அந்த கனவுல வந்த வார்த்தை காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதனால நைட்டெல்லாம் தூங்கலையா, அதனாலதான் ஒரு மாதிரி தூக்கம் அப்படியே இருக்கு. ஏண்டா டேய், மாமியார மறுமணம் பண்ற வயசுல அவங்க மகளை திருமணம் பண்ணியாடா டேய், நீ எல்லாம் என்னத்துக்காவ என்னத்துக்காவ என்னத்துக்காவன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. திடுக்குன்னு எந்திரிச்சு பார்த்தாங்க. பேசுனது யாரு அப்படின்னு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி கனவை யோசிச்சு பார்த்தா நம்ம நாம் தமிழர் கார்த்திகா. ஏன் இப்படி பேசுனாங்கன்னு பார்த்தா நாம் தமிழர் கார்த்திகா நாம் தமிழரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இருக்காது இருக்காது, இது வெறும் கனவு தானே. ஒருவேளை இது நடந்துட்டா கண்டிப்பா அக்கா அடுத்த மீட்டிங்ல இப்படித்தானே பேசும். மாமியார மறுமணம் பண்ற வயசுல அவங்க மகளை திருமணம் பண்ணியாடா சொல்ற பையன் சீமானே கண்டிஷனா பேசுவாங்க. கார்த்திகா அக்கா கண்டிஷனா பேசுவாங்க. ஏன்னா அவங்க பார்க்காத படிக்காத பெரியாரையே இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா டெய்லி இந்த சொல்ற பையனை பாத்துக்கிட்டும் படிச்சுக்கிட்டும் தானே இருக்காங்க. அக்காக்கு நல்லாவே தெரியுமே. நல்லா யோசிச்சு பாருங்க, பெரியாரு அவரு பொண்டாட்டிய அவரோட ஆட்களை விட்டு கிண்டல் பண்ணாராமா. இவனெல்லாம் ஒரு ஆணா அப்படின்னு கேட்டாங்க அந்த அக்கா. அந்த அக்கா எங்கேயோ அறகுறையா படிச்சது, அதுக்கப்புறம் படிக்காம போனது. அதுக்கே இந்த போடு ஓட்டுச்சுன்னா பாலியல் குற்றவாளின்னு சொன்ன சீமான, குச்சிக்குள்ள இருக்கிற புள்ளையா தூக்கிட்டு போனான்னு கேட்ட சீமான, விரும்பித்தானா என் கூட வந்து வர வச்சுக்கிட்ட அப்படின்னு ஓப்பனா சொன்ன சீமான. அப்போ இதையெல்லாம் வச்சு நீங்க என்ன பேசுவீங்க? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா அவன் என்னத்துக்காவான் என்னத்துக்காவான் என்னத்துக்கு என்னத்துக்கு என்னத்துக்காவான்? என் கார்த்திகாக்கா நீ மட்டும் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து தொலைஞ்சிடாத. சமீபத்துல கார்த்திகா போய் பேசின எல்லா மீட்டிங்லயும் பெரியார பத்தி பேசாத இடமே கிடையாதுங்க. தலைப்பு காடுகளை காப்போம், பெரியார் ஒரு பொம்பளை பொறுக்கிங்க. அடுத்த தலைப்பு மாடுகளை மீட்போம். பெரியாரு 72 வயசுல புள்ள வயசுல இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க. அடுத்த தலைப்பு தமிழீழம் மீட்போம். அதுல அக்கா என்ன பேசுவாங்கன்னா, ஈரோட்டு வெங்காய மண்டி ராமசாமி 1.5 லட்சம் கோடி சொத்து மதிப்பு வச்சிருக்காருங்க. அதுல எல்லாமே ஸ்கூலா கட்டி வச்சிருக்கிறாருங்க. அக்கா நீ மட்டும் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தேன்னு வச்சுக்கோங்க, சீமான் நீ என்னத்துக்காவ? இப்ப ரீசெண்டா அக்கா ஒரு மீட்டிங் பேசியிருக்காங்க, அதை கேளுங்க. அதுல பெரியார் யார்கிட்டயோ மன்னிப்பு கேட்டிருக்காராமங்க. உங்களுக்கு சாவர்கர் வந்து வெள்ளக்காரன் சிவனானால வெள்ளக்காரன் கிட்ட மன்னிப்பு கேட்டாருன்னு தெரியும். ஆனா சாவர்கருக்கே போட்டியிடக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல இருந்தார் அப்படின்னா அது ஈவே ராமசாமி என்பவர்தான். வெள்ளக்காரன் கால்ல போய் விழுந்துட்டாரு, ஐயோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சாவர்கருக்கு போட்டியாக வெள்ளக்காரன் கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த பரம்பரை தான் ஈவே ராமசாமி பரம்பரை. இந்த ஈவே ராமசாமி, ஈரோடு வெங்காய மண்டி ராமசாமி வெள்ளக்காரன் கால்லயே விழுந்தாராமா, மன்னிப்பு கேட்டாராமா. எதுக்காகனா பகத்சிங் புக்க நான் வெளியிடலன்னு மன்னிப்பு கேட்டாராமா. அக்கா இத பார்த்ததா, படிச்சதா, இல்ல அட்லீஸ்ட் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதா, இல்ல சோ ராமசாமி எழுதி வச்சத சீமான் மனப்பாடம் பண்ண பேசுறத அக்கா கேட்டு சொல்லுதா? ஆனா ஒண்ணு, மன்னிப்பு கேட்டாருங்கிறத பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுது. இப்ப நம்ம கார்த்திகாக்கா கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன காரணம்னு கேக்குறீங்களா? இந்த இவன் தான் பிசுருங்கிறான் மசுருங்கிறான் உசுருங்கிறான், உன்னை வாட்ச் பண்றதெல்லாம் வேலையில, கட்சி விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்றான். அதனால அக்கா கட்சி விட்டு வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மீட்டிங்ல அக்கா பேசுவாங்க. என்னடா செந்தமிழன் சீமான், செபாஸ்டியன் சைமன், சாவர்கராச்சும் வெள்ளக்கார கால்ல தான்டா விழுந்தேன், நீ ஏமாத்தின பொம்பளை கால்லயே விழுந்தவன் தானடா பொம்பளை பொறுக்கி. கோர்ட்ல போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட நாய் தானடா நீ. அதுவும் என்னன்னு மன்னிப்பு கேட்ட? இது வரைக்கும் நான் செஞ்ச தப்புகளுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க, உங்க மனசு புண்படுத்துற மாதிரி நான் பேசுனதெல்லாம் தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. இனிமே உங்களை பத்தி ஒரு இன்டர்வியூவோ பேட்டியோ எதுவுமே கொடுக்க மாட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கார்த்திகா அக்கா வெளியே வந்து சீமான பத்தி பேசுனா, சீமானே சொல்ற பையா நீ என்னத்துக்காவ என்னத்துக்காவ என்னத்துக்காவ? ஏங்க நான் கண்ட கனவு மட்டும் பழிச்சுட்டா யோசிச்சு பாருங்க. ஐயோ யோ யோ யோ. சரி அக்கா பெரியார பத்தி இன்னொன்னு பேசியிருக்காங்க, அது என்னன்னு கேப்போமா? இங்க வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வரணும்னா காசு, உன் பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா அதுக்கு காசு, உன் வீட்டுல வந்து சாப்பிடணுமா சாப்பிட்டதுக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும், ஆனா இவர் போய் சாப்பிட்டதுக்கு இவருக்கு காசு கொடுக்கணும், சாப்பாடு போட்டவங்க. பெரியார் எல்லாத்துக்கும் காசு கேட்பார், காசுன்னு காசு கேட்டே இருப்பார். சாரி, வெங்காய மண்டி ராமசாமி
எதுக்கு எடுத்தாலும் காசு காசு காசுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாராமா. ஆனா சீமான் அப்படி இல்லைங்க. வெங்காயமணி ராமசாமி வாங்கின காசையெல்லாம் சேர்த்து வச்சு ஸ்கூலு, காலேஜ், ஆஸ்பத்திரின்னு கட்டி வச்சிருக்கிறாரு. அதோட லிஸ்ட் ஃபுல்லா அக்காவே ஒரு இடத்துல படிச்சு போட்டுருச்சு. அத பத்தி நம்ம பேச வேணாம். இப்ப அக்கா அந்த கட்சியில இருந்து வெளியே வந்துட்டாங்கங்க. அப்போ சீமான் வாங்கின கணக்கெல்லாம் அக்கா எங்க போய் எப்படி லிஸ்ட் எடுத்து எதை சொல்லும்? தந்தை பெரியாராவதும் இந்த பணமெல்லாம் வாங்கி ஸ்கூலாவும் காலேஜாவும் கட்டினாரு. ஆனா நீயே நாம் தமிழர் பிள்ளைகள் ரத்தத்தை வித்து கொடுத்த காசுல நீ அந்த பொம்பளைக்கு மாசம் மாசம் 50,000ன்னு ஆரவாரமா 6 மாசம் கொடுத்துருக்குற. இதுல அந்த வாய்ஸ் மெசேஜ கேட்டா நாங்கெல்லாம் வேற அந்த பணத்தை கொடுப்போமாமா. அவ்வளவு உருக்கமா அக்கா பேசுமாமா. சரி அக்கா பேசட்டும், உனக்கு என்ன? அந்த பணம்ங்கிறது நாம் தமிழர் பிள்ளைகள் ரத்தத்தை வித்து கொடுத்த காசு. இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் தன்னோட குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம உனக்கு கொடுத்த காசை நீ உன் பிள்ளைங்களுக்கு ஆங்கில வழி கல்வி, அதுவும் அமெரிக்க பள்ளிக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கிற. உன் பொண்டாட்டிக்கு பிறந்த குழந்தைக்கு மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டியோட அக்காவுக்கு பிறந்த குழந்தைக்கும் சேர்த்து ஃபீஸ் கட்டுவ. அதுக்கு நாம் தமிழர் பிள்ளைங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு கார்த்திகா அக்கா அந்த கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேட்டு போட்டாங்கன்னா சொல்றப்பையா சீமான் நீ என்னத்துக்காவ என்னத்துக்காவ உண்மைதாங்க. நான் கண்ட கனவு பழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் கார்த்திகா உண்மையாலுமே நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா சீமான் சின்ன பின்னமாயிருவார்ல. ஏன்னா பெரியார பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் அறகுறையா படிச்சது, படிக்க கூட இல்ல, கேள்விப்பட்டது. பெரியார் கைம்பெண் மறுமணத்தை பத்தி அவ்வளவு பேசியிருக்காரு. அத முதல்ல தொடங்கி வச்சதே அவரு வீட்டு பிள்ளைகிட்ட இருந்துதா. அதுலயும் சுயமரியாதை திருமணம், சாதி மறுப்பு திருமணம்னு பலதும் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா நீ என்ன பேசிட்டு இருக்கிற? யாரோ ஒரு ரெட்டி பையனுக்கு ஒரே மேடையில 2 கல்யாணம் பண்ணி வச்சத பேசிக்கிட்டு இருக்கிற. ஆனா பெரியார் என்ன சொன்னாராமா? அட நான் பணம் வாங்கிட்டேன், எனக்கு ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க, நான் பேசுறதுக்கு என்ன அப்படின்னு வேற யாரையோ திட்டினாராமா. ஆனா பாருங்க இங்க இருக்கிற இந்த சில்ற பையனோட வாழ்க்கைய அக்கா கேட்டுச்சுன்னா இப்ப அக்கா வெளியே வந்துட்டாங்க, கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அக்கா மைக்க புடிச்சிட்டு ஏழை செல்ற பையா யாரோ முத்துக்குமாராமா, அவர் இறந்த உடனேயும் அவங்க பொண்டாட்டிய மனசுல வச்சு நான் கைமென்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னவன் தானே நீயே. அதுவும் சொத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னவன் தானே நீயே. அப்புறம் அந்த வயசு வித்தியாசத்தினால அவங்கள யாரு கல்யாணம் பண்ணான்னு உனக்கு தெரியும். அப்புறம் ஒரு ஈழத்து பெண்ணை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு லண்டன்ல இருக்கிற பொண்ண மனசுல வச்சுட்டு சொன்னல, அதுவும் சொத்துக்காக. அதுக்கப்புறம் ஒரு நடிகைய கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி அந்த ஆடியோ வீடியோ தான் 10 வருஷமா ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல மாமியார மறுமணம் பண்ற வயசுல, ஆமால இதத்தான் அக்கா என் கனவுல வந்து சொன்னாங்க, அதே ஸ்லாங்ல சொல்றேன். ஏன்டா டேய் சீமான், மாமியார மறுமணம் பண்ற வயசுல அவங்க புள்ளைய திருமணம் பண்ணிருக்கியே. இப்படிதான் அக்கா கோவத்துல பேசுவாங்க. ஒருவேளை அக்கா கட்சியை விட்டு வெளியே வந்தா டேய் சீமா நீ என்னத்துக்காவ டேய் சில்ற பையா காளியம்மா போனப்ப கூட தப்பிச்சுக்கிட்ட. ஆனா கார்த்திகா மட்டும் வெளியே போனாங்க அம்புட்டுத்த. அதனால நீ கலெக்ஷன் பண்ற அமௌண்ட்ல ஒரு சேஃபர் சைடுக்கான அமௌண்ட்ட கார்த்திகா கையில கொடுத்து சேஃபா இருந்துக்க. இல்லன்னு வச்சுக்கவேன் கார்த்தோ ஃபர்ஸ்ட் டயலாக போடு பாப்போம். ஏண்டா டேய் சில்றப்பையா, மாமியார மறுமணம் பண்ற வயசுல அவங்க புள்ளைய திருமணம் பண்ணிருக்க. இப்படி அக்கா பேசுனா எவ்வளவு கோவப்படுவாங்க அவங்க எல்லாம். ஆனா நம்ம புனகையோட கேட்டு போக வேண்டியதானே. சும்மா எனக்கு கேட்டு போறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.